நம்ம கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் 10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் புக்கில் பார்த்துட்ருக்கோம். கம்பஷன் ரியாக்ஷன்ஸ்ன்னு பார்க்குறப்போ அதில் நிறைய எக்ஸாம்பிள்ஸில் இந்த வேர்ட் மட்டும் இருந்தது. அப்படின்னா என்னென்னு பார்க்குறதுக்காக ட்ரை பண்ணப்போ ஒரு 5 டைப் ஆஃப் கம்பஷன் ரியாக்ஷன்ஸ் பார்க்குறப்ப நமக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும்னு தோணுச்சு. கம்பஷன் ரியாக்ஷன்னா ஒரு ஃபியூல் ஆக்சிஜன் கூட சேர்ந்து எரியிறது. அதில் 5 டைப் கொடுத்துருக்காங்க. லைக் பர்னிங் wood ஆர் ஃபியூவல், பெட்ரோல், கெரோசின் அந்த மாதிரி எரியிறது. அப்புறம் ரெஸ்பிரேஷன் இன் அவர் பாடி, நம்ம மூச்சு வாங்குறப்போ உள்ள ஆக்சிஜன் போது அங்கே உள்ள மைட்டோகாண்ட்ரியாவில் இருக்க குளுக்கோஸ் கூட சேர்ந்து எரிஞ்சு கார்பன் டை ஆக்சைடை ரிலீஸ் பண்ணுற ரியாக்ஷன் எனர்ஜியை ரிலீஸ் பண்ணுது, ஹீட் ரிலீஸ் பண்ணுது. நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன், ஆசிடும் பேஸும் சேர்ந்து நியூட்ரலைஸ் ஆகிற ரியாக்ஷன். வாட்டர் ஃபார்மேஷன் ஆஃப் வாட்டர் ஃப்ரம் ஹைட்ரஜன் ஆக்சிஜன்லேருந்து. அதுக்கப்புறம் எவ்ரிடே ப்ராசஸிங் லைக் ரஸ்டிங் ஆஃப் அயன், இல்லைன்னா லைட்டிங் ஏ மேட்ச் ஸ்டிக், அது எல்லாமே கூட கம்பஷன் ரியாக்ஷன் தான். எக்ஸாம்பிள் பாருங்கள், மீத்தேன் பர்னிங் ஆகிறது, நேச்சுரல் கேஸ் பர்ன் ஆகிறது, கார்பன் டை ஆக்சைடு வாட்டர் கொடுக்குது, எனர்ஜியும் கொடுக்குது. ரெஸ்பிரேஷனில் நம்ம குளுக்கோஸ் ஆக்சிஜன் கூட சேர்ந்து இருந்து கார்பன் டை ஆக்சைடு வாட்டர் கொடுக்குது. நியூட்ரலைசேஷன், ஆசிட் ப்ளஸ் பேஸ் சேர்ந்து சால்ட் வாட்டர் எனர்ஜி கொடுக்குது. ரஸ்டிங் ஆஃப் அயன் பாருங்கள், அயன் ப்ளஸ் O2 ஆக்சிஜன் இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் காற்றுல இருக்கிற ஈரப்பதத்தை கூட சேர்ந்து ரஸ்டிங் நடக்குது. ஃபார்மேஷன் ஆஃப் வாட்டர், ஹைட்ரஜன் ஆக்சிஜன் சேர்ந்து வாட்டர் ஃபார்ம் ஆகுது. இது எல்லாமே எக்ஸோதெர்மிக் தான். தேங்க்யூ.